எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 2 லெசன் 16ஓட எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரெடி கிட்ஸ்? ஓகே. ஸோ बातचीत के लिए ना பேசுறதுக்காக, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, மூலினா ரேடிஷ். இத்னி படி, இவ்வளோ பெருசா. கேசி ஹோ கை, எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ மூலி எப்படி இவ்வளோ பெருசாச்சு? ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம லெசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க? நானாஜி பகீச்சே மே மூலி போய். நானாஜினே போலா, நானாஜி சொன்னாங்க, உகோ உகோ மூலி நல்லா வளரு, மஸ்பூத் பனு, நல்லா ஸ்ட்ராங் ஆகு, और लंबी हो जाओ. लंबीனா என்ன? நல்லா லாங்காக வளருன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால தான் மூலி நல்லா பெருசாக வளர்ந்துச்சான். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, नानाजी इतनी बड़ी मूली का क्या करेंगे? इतनी बड़ी मूली, இவ்வளோ பெரிய மூலியை என்ன பண்ணுவாங்க? ஸோ தாதா அதோட பராட்டா செய்யலாம், இல்லைன்னா சாம்பார் செய்யலாம், இல்லைன்னா பொரியல் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ தாவத் மே புலா சக்தே ஹேன், எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு கூட போடலாம் இல்லையா, இதை வச்சு செஞ்சு. சரியா? ராய்த்தா செய்யலாம். ஓகே. ஸோ பாத்சீத் கேலிங்கிறது வந்து எல்லாத்தோட ஒப்பீனியன் தான். சரியா? ஸோ யார் வேணாலும் என்ன ஆன்சர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆன்சர் தான் அப்படின்லாம் கிடையாது. சரியா? சரி, இப்போ தேர்ட் ஒன், மூலி சே கியா கியா பன்தா ஹை. மூலியை வச்சு என்னென்னலாம் செய்வாங்க? ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, பராட்டா, சாம்பார், கிரேவி, லஸ்ஸி. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க, தான் என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் கேளுங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்னலாம் டிஷ்ஷஸ் செய்வாங்கன்னு. ஓகே, அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஃபோர்த் ஒன், மூலி से बनी कौन सी चीज़ आपको अच्छी लगती है? மூலி से बनी அப்படின்னா மூலியால் செஞ்ச, கான்சி சீஸ் எந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து மூலி பராட்டா ரொம்ப பிடிக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? அண்ட் எனக்கு மூலி சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரெடி? ஓகே. शब्दों का खेलना है ना, वर्ड गेम. वेरी गुड. सो कहानी के इस वाक्य को पढ़िए. ஸ்டோரியில் இருக்கிற இந்த சென்டென்ஸை படிங்கன்னு சொல்கிறாங்க. कुत्ते ने नातिन को थामा, नातिन ने नानी को थामा, नानी ने नाना को थामा, नाना ने मूली को थामा, सभी ने मिलकर जोर लगाया. ஸோ இந்த சென்டென்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, பட் அகெயின் சொல்கிறேன். தாமானா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? இங்கே பாருங்கள், தாமா शब्द का क्या अर्थ हो सकता है? தாமாங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்காக இருக்கலான்னு கேட்குறாங்க. ज़रा सोचिए, கொஞ்சம் யோசிங்க. इस शब्द से कुछ वाक्य बनाकर अपनी कॉपी में लिखिए. இந்த வேர்டை வச்சு கொஞ்சம் சென்டென்ஸ் மேக் பண்ணி உங்களோட நோட்டில் எழுத சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்ம என்னென்ன சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? தாமானா பக்கடுனா. ஓகே. ஸோ பக்கடுனா என்ன? பிடிக்கிறது. சரியா? ஸோ मैंने पेंसिल को थामा, நான் பென்சிலை பிடிச்சிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ मैंने मेरे दोस्त का हाथ थामा, நான் என்னோட ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ தாமாவை வச்சு நீங்களும் 2-3 சென்டென்ஸ் எழுதுங்க. ஓகே. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். सोचिए और बताइए, யோசிங்க அண்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நானாஜி வந்து சபி गाँववासियों को, எல்லா ஊர் மக்களையும் தாவத் பர் புலாயா. தாவத்னா என்ன? தாவத்னா விருந்துக்கு கூப்பிட்டாங்களாமா. மூலி கே கரம் கரம் பராட்டே, மூலியால் செஞ்ச ஹாட்டான பராட்டா. சரியா? और ठंडी ठंडी लस्सी एंड चिल्लनु लस्सी. बनाने के लिए செய்கிறதுக்காக किन वस्तुओं की आवश्यकता होगी. किन वस्तुओं की ना எந்த பொருளோட
आवश्यकता होगी ना அவசியப்படும் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன தேவைப்படும்? मूली के गरम गरम पराठे बनाने के लिए மூலியோட ஹாட் பராட்டா பண்ணுறதுக்கு என்னென்ன பேஸ் இன்க்ரீடியண்ட்? ஸோ ஆட்டானா மாவு, மூலி, பானி தண்ணி ஊற்றி தானே பிசைவாங்க அதை, அதனால் நமக் சால்ட், மிர்ச்னா என்ன? மிளகா, தனியா. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் இன்க்ரீடியண்ட். இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு பராட்டா சுடுவாங்க. சரியா? नेक्स्ट ठंडी ठंडी लस्सी बनाने के लिए சில்லுன்னு லஸ்ஸி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு லஸ்ஸினா என்ன? நம்ம இங்கே மோர் சொல்கிறோம்ல, அங்கே வந்து லஸ்ஸினா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? தயிர், தஹி, அப்புறம் பானி, சீனி, ஏன்னா சர்க்கரை போடுவாங்க அதில். சரியா? ஓகே, இதெல்லாம் தான் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவாங்க, அதனால நமக். சரியா? ஸோ இதுதான் பேசிக் ரெசிபி. ஒரு சில பேர் இதில் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வீட்டில் நீங்கள் கேட்டுட்டு அங்கே என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை எழுதிக்கோங்க. சரியா? செகண்ட் ஒன், தாவத் கே பாத், தாவத்க்கு அப்புறம் நானாஜி और नानी जी, நானாஜியும் நானிஜியும் रसोई की सफाई कैसे करेंगे? रसोईना என்ன? கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. சரியா? சாஃப்னா சுத்தம், சாஃப் சஃபாய்னா க்ளீனிங். சரியா? ஸோ எப்படி பண்ணுவாங்க? பத்தாயே, சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பாத்திரம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் விளக்குவாங்க. அப்புறம் சப்பாத்தி எல்லாம் பேல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் டஸ்ட் அங்கங்கே இருக்கும்ல, மாவெல்லாம் சிந்திருக்கும், அதெல்லாம் தொடப்பாங்க இல்லையா? அதுதான் நீட் பண்ணுறது. ஸோ கிட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் எப்படி நீட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். சரியா? அண்ட் அம்மாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். ஓகே, அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சரியா? ஸோ நைட் அம்மா குக்கிங்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்குவாங்களா, அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தானே தூங்குவாங்க. அதே மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் அவங்க கூட பாருங்கள். சரி, அம்மா கிச்சனில் என்னென்னலாம் பண்ணுறாங்க. அப்பாவும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல ஒரு சில டைம் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது அம்மாவுக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே பச்சோ. ஸோ லெசன் அவ்வளோதான். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். டடா, பை, டேக் கேர்.